அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, புனிதமிக்க ரமதானுடைய காலம். நாம் அதிகமாக தான தர்மங்களை, சதகாக்களை, ஜக்காத்துகளை வாரி வழங்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய திருக்குர்ஆனுடைய 2 வசனங்கள். முதலாவது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு. உங்களுக்கு பிரியமானதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ் விரும்புகிற வழியில், அல்லாஹ் காட்டி தந்த வழியில், நன்மையான காரியங்களில் நீங்கள் செலவு செய்கிற வரை நீங்கள் அல்பிர், நன்மையை ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது. எனக்கு பிடிக்கல, அதனால நான் தூக்கி அந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், தானமா கொடுக்குறேன், அதற்கு பேர் தர்மம் அல்ல. நமக்கு பிடித்தமானதிலிருந்து எனக்கு பிடித்தமானதை செலவு செய்வதற்கு பேர் தான் தர்மம். அப்போதுதான் அந்த தர்மத்திற்கான முழுமையான நன்மையை நம்ம அடைந்து கொள்ள முடியும். சில தப்சீர்கள்ல அல்பிர் என்கிற வார்த்தைக்கு சுவனம்னு அர்த்தம் வைக்கிறாங்க. நமக்கு பிடித்தமானதை செலவு செய்கிற வரை சுவனத்தை நாம் அடைந்து கொள்ளவே முடியாது. நம் கவனத்தில் வைக்க வேண்டிய திருக்குர்ஆனுடைய 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்தவைகளில் ஹலாலானதை, பரிசுத்தமானதை, தூய்மையானதை, நல்லதை நீங்கள் செலவு செய்யுங்கள். வல தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன். கெட்டதை நீங்கள் நாடாதீர்கள், கெட்டதை நீங்கள் தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க தானமா. இன்னைக்கு நாம பார்க்குறோம், சில கடைகள்ல, குறிப்பிட்ட சில கடைகள்ல இந்த ரமதானுடைய காலம் வந்துட்டாலே ஒரு போர்டை பார்க்கலாம். அது என்ன போர்டு? இங்கே ஜக்காத்து கொடுப்பதற்கு கைலிகள் உண்டு, சேலைகள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஜக்காத்துனாலே அது ஒரு மட்டமா நினைக்கிறோம். ஜக்காத்து என்பது அது மட்டமானது அல்ல. ஜக்காத்து அவ்வளவு கேவலமானதும் அல்ல. அதை வாங்கக்கூடியவர்களும் கேவலமானவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா இதற்கு அடுத்து நமக்கு உரைக்கிற மாதிரி ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வலஸ்தும் பி ஆஹிரிஹி இல்லா அன் துக்மிது ஃபீ. நீ ஒரு கால் வாங்குற இடத்துல இருந்து உனக்கு இது மாதிரியான மட்டமான பொருளை ஒருத்தர் தானமா கொடுக்கும் பொழுது அதை நீங்க எப்படி வாங்குவீங்க? வலஸ்தும் பி ஆஹிரிஹி இல்லா அன் துக்மிது ஃபீ. வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நீங்க அதை வாங்குவீங்களா இல்லையா? அதான் அப்படி கேட்கிறான். நாம அதை வாங்க மாட்டோம், அது வேற விஷயம். அதான் என்ன சொல்ல வர்றான்? நீ வாங்குற இடத்துல இருந்து உனக்கு அந்த மாதிரி மட்டமான பொருளை கொடுக்கும் பொழுது முதல்ல நீ வாங்குவியா? அப்படி வாங்கினா எப்படி இருக்கும்? உனக்கு அவமானப்படுவ, வெட்கப்படுவ. அதான் சொல்றான், அதே மாதிரி தானே நீ அடுத்தவங்களுக்கு மட்டமான பொருளை தூக்கி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். எல்லாருடைய உணர்வுகளும் ஒன்றுதான். அல்லாஹ் தஆலா 2வது விஷயத்தை என்ன சொல்றான்? நாம கொடுக்கக்கூடிய பொருள் என்பது தரமானதாக இருக்கணும். நாம என்ன பயன்படுத்துவோமோ முதல்ல நாம தூக்கி கொடுக்கும் பொழுது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த பொருளை நாம விரும்புவோமா, அந்த பொருளை நாம பயன்படுத்துவோமான்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு ஃபித்ரா கொடுக்குறோம், ஃபித்ரா கொடுக்கும் பொழுது கூட அரிசி வாங்கி கொடுக்குறோம், அந்த அரிசியை நாம சாப்பிடுவோமா முதல்ல யோசிக்கணும். நம்ம வீட்டுல எந்த அரிசியை நாம பயன்படுத்துறோமோ, எந்த அரிசியை சாப்பிட்றோமோ அந்த அரிசியில வாங்கி கொடுக்கணும். அதுதான் அதுக்கு பேர் தான் சதகா, உண்மையான சதகா. நான் சுடுசோறு சாப்பிடுவேன், வீட்டுல இருக்கக்கூடிய பழைய கஞ்சியை தூக்கி நான் அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் தானம் அல்ல, அதற்கு பேர் உண்மையான தர்மம் அல்ல. அதன் மூலமாக நன்மையும் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்ல, வஅலமு அன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். அல்லாஹ்வுக்கு இந்த தர்மம் தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு பெருசா கிடைக்க போறது கிடையாது. அல்லாஹ் இதை விட்டெல்லாம் தேவையற்றது. அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை சொல்றான். முதலாவது, உங்களுக்கு பிடித்தமானது இருந்து செலவு செய்யுங்கள். 2வது, நல்லதை நீங்கள் செலவு செய்யுங்கள். 2 விஷயத்தை நாம் ரமதானுடைய காலங்களில் நாம் நம்முடைய நடைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானார்.